அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், மக்களால் கொண்டாடக்கூடிய கட்சி, கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக அனைத்து நம்மளுடைய ஆட்சியிலுமே முழுமைப்படுத்தி இருக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கும் மற்ற கட்சிகளுக்கு முன்மாதிரியாக ஒவ்வொரு இடத்திலுமே அங்கீகாரமாக சான்றளித்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற கட்சி வளர வேண்டும் என்றால் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களை வைத்து மட்டுமே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய கட்சியை எந்த விதத்திலுமே அங்கீகரிக்க கூடாது, நம்முடைய கட்சியை முழுமையாக தகர்க்க வேண்டும் என்பதற்குரிய விலை பேசி 600 கோடி கொடுத்து கூட நம்முடைய கட்சியை விலை பேசி அடமானம் வைப்பதற்குரிய அங்கமாக SP வேலுமணி போன்றவர்கள் செயல்பாட்டில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கட்சியை வழி வழியாக தொண்டர்கள் அதற்குரிய உரிய தலைவர்களை நம்மளுடைய கட்சியே முழுமையாக ஏற்று அது வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை விட்டு சென்றிருந்தாலும் 38 ஆண்டுகள் நம்மை விட்டு விலகி இருந்தாலும் நம்முடைய புரட்சி தலைவருடைய ஆசி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் நம்முடைய கட்சிக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய கட்சி ஆட்சி அமைப்பில் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக தொடர்ச்சியாக குற்றங்களை அடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் 10 தடவை தோல்வியை தழுவிவிட்டது என்று பொய் வார்த்தைகளை வதந்திகளாக பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் 10 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஆட்சி அமைப்பு இல்லாமல் அதுவே மீண்டு வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது நம்முடைய தலைவர்கள் நம்முடைய அனைவருக்குமே முன்மாதிரியாக மற்ற மாநிலத்துக்கும் மற்ற தலைவர்களுக்கும் முன்மாதிரியாக நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். மக்களுக்குரிய திட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மக்களுக்கு நம்பிக்கையே எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக மக்கள் அங்கீகாரமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அனைத்தையுமே மாற்றி அமைக்க வேண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முழுமையாக தகர்க்க வேண்டும் என்று இந்த பாரதிய ஜனதாவினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்பது திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. காங்கிரசினுடைய ஆளுமை, பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை மட்டுமே இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்குரிய மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இனியாவது நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் முழுமையாக அடுத்த கட்டத்துக்கு நம்